நீங்க ஃபீடிங் பண்ணும்போது வேலைக்கு போற தாய்மாரா இருந்தா நீங்க குழந்தைய அங்கேயுமே தூக்கிட்டு போய் ஃபீட் பண்ணலாம். உங்களோட மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டு அங்க கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த நீங்க சூஸ் பண்ணி அங்கே பேபிக்கு ஃபீட் பண்ணலாம். இன்கேஸ் பேபியை உங்களுக்கு தூக்கிக்கிட்டு போக முடியாத சூழ்நிலை, அந்த மாதிரியான ஜாப் வீட்லேயே விட்டுட்டு போறீங்க அப்படின்னா உங்கள் மில்கை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது நீங்கள் 2 to 4 ஹவர்ஸில் திரும்பி வருவீங்க அப்படின்னா வெளியிலேயே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிருந்து கொடுக்க வைக்கலாம். இன்கேஸ் அப்படி இல்லை கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னாக்க மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே 24 ஹவர்ஸ் அந்த கண்டெய்னரில் வச்சுக்கலாம். அது கண்டெய்னர் கொஞ்சம் ஸ்டெரைலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸ்டெரைல்னா எப்படி அப்படின்னா நம்ம பாயில், அதாவது சில்வர் பாத்திரமா இருந்தால் கூடயும் பரவாயில்ல, நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் சுத்தமாக எடுத்து நம்ம அதில் அந்த மில்கை எடுத்து வச்சு நம்ம ஃப்ரீசருக்கு கீழே வைக்கணும். இன்கேஸ் நீங்கள் 24 ஹவர்ஸ்க்கு மேலே கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க, இல்லை மற்றவங்களுக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சில பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஃபில் பண்ணி அதை நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தா அதுக்குன்னு நம்ம எக்ஸ்பைரி டேட் அது மேலே மென்ஷன் பண்ணி வச்சிடணும். அப்போ அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளார நம்ம அந்த எக்ஸ்பிரஸ்டு பிரஸ்ட் மில்கை நம்ம யூஸ் பண்ணலாம்.